நீண்ட நேரம் பேச வேண்டிய இடமாக இருந்தாலும் மிகவும் சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 21ஆம் தேதி இரவு வெல்ல போகிறார் என்ற நற்செய்தியை நாங்கள் இவ்விடத்திலிருந்து எடுத்து கூற விரும்புகிறோம். ஏன் தெரியுமா? ரவுஃப் ஹக்கீம் எந்த பக்கம் நின்றாரோ அந்த பக்கம் தோக்குற. 1988ஆம் ஆண்டு மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவை அஷ்ரப் அவர்கள் ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். 1999ஆம் ஆண்டு மீண்டும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை அஷ்ரப் அவர்கள் ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலே 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து ரவுஃப் ஹக்கீம் அன்று பிரச்சாரம் செய்த போது மஹிந்த ராஜபக்ச வென்றார். 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை வென்றெடுத்து சிங்கள மக்களுடைய தலைவராக இந்த நாடே போற்றப்படுகின்ற வேளையிலே வெறும் கேவலம் முழு முஸ்லிம் சமூகத்தையும் வழிகெடுத்த சரத் பொன்சேகாவை எங்களுடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு வாக்களிக்க சொல்லி வரலாற்று துரோகம் செய்த ரவுஃப் ஹக்கீம் அன்றும் தோற்றார். 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனையுடைய அந்த தேர்தலிலே நாங்கள் எல்லோருமாக சொன்னோம், மைத்திரிக்கு போவோம் என்று சொன்னோம். அன்று எங்களுடைய கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியாக இருப்பார்கள் என்று சொன்னோம். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் ஏறவில்லை, ரிஷாத் பதியுதீன் ஏறவில்லை. கேவலம் இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிகேட்டில் போடுவதற்காக போஸ்டல் ஓட் முடிந்ததன் பின்பு பஸ்ஸிலே ஏறிய வரலாற்றை நாங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் பின்பு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாட்டு சிங்கள மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கோத்தபாய ராஜபக்சவை தெரிவு செய்ய இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எதிர்த்து சஜித் பிரேமதாசாவை அந்த தேர்தலிலே கொண்டு வர சொன்னார். நாங்கள் சொன்னோம் சஜித் பிரேமதாசா தோப்பார் என்று சொன்னோம். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவ்வாறான தீர்மானத்துக்கு போகவில்லை. அன்று நாங்கள் சரியான தீர்மானம் எடுத்திருந்தால் இன்று முஸ்லிம் சமூகம் அவ்வாறான ஒரு இனவாதத்துக்கு ஒரு போதும் உள்வாங்கப்பட்டிருக்காது என்ற யதார்த்தத்தை இன்று முஸ்லிம் சமூகம் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆகவே அன்றும் நாங்கள் தோற்றோம். அதைவிட கேவலமான ஒரு விடயம் நடந்தது. என்ன தெரியுமா? கோத்தபாய ராஜபக்ஷ வென்று விட்டார். சஜித் பிரேமதாச தேர்தலிலே குதிக்கிறார். எங்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இல்லை, சஜித் பிரேமதாசா ஆட்சி அமைப்பார், பிரதம மந்திரியாக வருவார் என்று சொன்னவர் தான் இந்த ரவுஃப் ஹக்கீம், இந்த ரிஷாட் எல்லாரும். அவ்வாறு சமூகத்தை வழிநடத்தியவர்கள் எந்த பேயனாவது நினைப்பானா? 69 லட்சம் மக்கள் சிங்கள மக்கள் வாக்களித்து விட்டு எங்களுடைய மக்களை வழிகாட்டில் விடுவதற்காக சஜித் பிரேமதாசா பிரதம மந்திரியாக வருவார் என்று சொன்ன வரலாற்று துரோகத்தை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. ஆகவே இவ்வாறான அந்த ஒரு காரணத்துக்காக ரவுஃப் ஹக்கீம் 4 பிரசிடென்சியல் தேர்தலிலே முஸ்லிம்களை வழிகாட்டில் விட்டு தோற்றிருக்கிறார். இந்த முறையும் நிச்சயமாக தோப்பார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுவார்கள். அது ஒன்றே போதும். அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான விடயம், நாங்கள் ஏன் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்க வேண்டும்? ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும்? நான் பல காரணங்களை கூறலாம். ஆனால் 2 காரணங்களை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த நாட்டிலே ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய வரலாறு காத்தாங்குடி மக்களுக்கு தெரியும். காத்தாங்குடி மக்கள் எல்லோரும் பிசினஸ் செய்கின்றவர்கள். எல்லோருடைய கடைகளும் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு டவுனிலும் இருக்கிறது. எந்த மூளை முடுக்கில் போனாலும் காத்தாங்குடி மக்களுடைய கடைகள் இல்லாத எந்த பஜாரும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே நாட்டிலே ஒரு பாரிய புரட்சி எடுக்கப்படுகின்ற எல்லோரும் எதிர்பார்த்தோம். நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டு விடும் என்று எதிர்பார்த்தோம். அவ்வாறு
புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தால் எங்களுடைய மக்களுடைய கடைகள் எல்லாம் அடித்து ஒடுக்கப்பட்டு நாங்கள் இந்த முஸ்லிம் சமூகம் அனாதையாக்கப்பட்டிருப்போம். அதை காப்பாற்றி தந்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அந்த வரலாற்று ஒரு முக்கியமான விடயத்துக்காவது முஸ்லிம் சமூகம் அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அடுத்து இரண்டாவது விடயம், இந்த நாட்டிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த 2.5 வருடத்துக்கு முன்பு எவ்வாறு இந்த நாட்டிலே இனவாதம் இருந்தது என்பது. எவ்வாறு இனவாதம் இருந்தது? காத்தாங்குடியிலே எங்களுடைய மக்கள், எங்களுடைய பள்ளிகளிலே நாய்கள் கொண்டு போகின்ற இனவாதம் இருந்தது. நாய்கள் எங்களுடைய பள்ளிகளுக்குள் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறான ஒரு இனவாதம் இருந்த நாளையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதை தடுத்து நிறுத்தியவர் இந்த அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்பதை ஒருபோதும் முஸ்லிம் சமூகம் மறக்க முடியாது. இனவாதத்தை இந்த நாட்டிலே இல்லாதொழித்த ஒரு பெருந்தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இன்று நாங்கள் தைரியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நாங்கள் எங்கும் தொப்பி போட்டு ஃபர்தா போட்டு போகின்ற ஒரு அந்த நல்ல தரத்தை ஏற்படுத்தி தந்தவர் தான் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இதற்காகவாவது முஸ்லிம் சமூகம் அந்த கடமைப்பாடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் ரசூல் முன் சாட்சியாக கேட்கிறோம். நாங்கள் இந்த சமூகத்தின் சார்பாக பேசுகிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் இரக்கம் இருந்தால், இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நினைத்தால், இந்த காத்தாங்குடி மக்கள் நினைத்தால், இந்த காத்தாங்குடி வியாபாரிகள் நினைத்தால், நீங்கள் நிச்சயமாக இந்த வெறுமனே காத்தாங்குடியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 90% வாக்குகளை நீங்கள் போக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. காத்தாங்குடியிலே எத்தனை பேர் சிறையில் இருந்தீர்கள்? ஏறத்தாழ சிறையில் இருந்த 44 பேருக்கு மேற்பட்டவர்களை விடுவித்தவர் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆகவே சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மீது சாட்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளின் சாட்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தின் சார்பாக இந்த ஜனாதிபதியை இந்த நாட்டிலே நீங்கள் தலைவராக்காவிட்டால் வெறுமனே இன்று முஸ்லிம் சமூகம் ஒரு இனவாத கும்பலுக்கு அடிபட்டு அழிந்துவிடும். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்களுடைய கைகளிலே தந்து நீங்கள் இந்த காப்பாற்ற வேண்டும். இந்த அதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஜனாதிபதியாக ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.